எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் கிஸ் கிச்சன் சேனல்லேருந்து மிஸ்ஸஸ் பூர்ணி பிரசன்னா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது பிரெட் கட்லெட். இந்த பிரெட் கட்லெட் ரொம்ப ஈஸி. நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிரெட் கட்லெட்டுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு 4 ப்ரெட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி ஸ்லேஸ் உள்ள ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் கார்ன்ஃப்ளவர், உருளைக்கிழங்கு நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கப் பெரிய வெங்காயம், கேரட் பீன்ஸ் கொஞ்சம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் குடமிளகா, மல்லி இலை, அப்புறம் நம்ம பச்சை மிளகா. மசாலா எப்போயுமே நான் அளவாக எடுத்து வச்சுப்பேன். எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் மட்டும்தான். கறி மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, ஜீரகத்தூள், அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர். அவ்வளோதான். இது போட்டு நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். நல்லா உதுத்து பிச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுடலாம். இந்த மாதிரி தேவையான அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உதிரி பண்ணிக்கோங்க. தேவையான ஸ்லைஸ் இப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெட்டை நம்ம நல்லா உதிரியாக்கிட்டோம். இங்கே பாருங்கள், தேவையான அளவுக்கு. இப்பொழுது நம்ம இது கூட இந்த உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கூட ஆட் பண்ணி வச்சுருவோம். இப்போ இதில் அந்த கூட வெங்காயம் ஆட் பண்ணுறோம், பச்சை மிளகாய், கேரட் பீன்ஸு, மல்லி இலை. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரையும் நம்ம லாஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த மசாலா ஐட்டம்லாம் போடுறோம். கறி மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, ஜீரகத்தூளை நம்ம எல்லா சமையலையும் ஆட் பண்ணணும். இது காஷ்மீர் சில்லி பவுட்ரு. இப்போ நல்லா பரட்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம நல்லா பரட்டி வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம ஒரு உருண்டை மாதிரி இப்படி எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து உருண்டையை அழகாக எடுத்து இங்கே பாருங்கள், இப்படி அழகாக நம்ம இங்கே பாருங்கள் சேஃபாக கட்லெட் இப்படி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காயணும். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம எடுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே சூப்பராக கட்லெட் வரும். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், சுவையான பிரெட் கட்லெட் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.